கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மீனவர்கள் 13 பேர் கைது. 3 விசைப்படகுகளையும் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் மட்டூழியம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டு விட்டு மழை. புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஊரக பகுதிகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டம். தர்மபுரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜூலை 3வது வாரத்தில் மருத்துவ கலந்தாய்வு நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல். நீட் மறுதேர்வு நடத்தினால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பிரமாண பத்திரம் தாக்கல். (2019) நீட் தேர்வு ஆள்மாறாட்ட மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். தேசிய தேர்வு முகமை அலுவலர்களின் வீடு, அலுவலகங்களில் சோதனை நடத்த உத்தரவிட நேரிடும் எனவும் எச்சரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82% வாக்குகள் பதிவு. நாளை மறுநாள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக் கூட்டம். எதிரிகளும் துரோகிகளும் அதிகம் பேர் இருப்பதால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். மெட்ரோ ரயிலில் தீப்பொறியுடன் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. மின் விளக்கும் ஏசி வசதியும் தடைப்பட்டதால் பயணிகள் அச்சம். அதானிக்கு சொந்தமான கவுஹாத்தி விமான நிலையத்தில் மேற்கூரைகளில் கசிவு. பிரதமர் மோடி குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சனம். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி. நெதர்லாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.